அந்த கேள்விதான். அதுக்கு பதிலே இல்லை அப்படிங்கறது நீங்களா வெளியாக்கிட்டா போதுமா? அதனால எது உண்மைங்கிற பாருங்க. அது போல சரி, எந்த அர்த்தம் இல்லாத எழுத்துக்களை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்க மாட்டான். அது உளறல். அந்த உளறாக்கார அல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டான். நீங்க சும்மா இருங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்னன்னு தெரியல அப்படி சொல்லுங்க. நீங்க ஏன் அரபிய இலக்கோடு அப்படிதான் பண்ணாங்க அதனாலதான் ஏன் சொல்றீங்க? ஆதாரத்தை தாங்க. இம்ருல் கைஸ்னு ஒரு ஆள் இருந்தாரு, சுஹைல் இருந்தாரு, எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கொண்டாந்தாங்க. இந்தாங்க சபம் கொள்ளக்காத்து இப்படி இருக்கு, இந்தாங்க அதை தாங்க சொன்னோம்னு சொல்லுங்க. அரபு இலக்கணத்திலே இல்ல. பொதுமக்கள் நினைப்பாங்க, ஓ அரபு இலக்கணம் இப்படி இருக்குன்னு தான் நினைப்பாங்க படிக்கிறவங்க எல்லாம். சகோதரர்களே, இந்த விஜயத்து கிளிப்பிக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்றாரு. அதை நம்ம ஏத்துக்கிட்டோமா? முரண்பாட்டீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னோன்னீங்க, உண்மைன்னு ஒத்துக்கிட்டீங்களேன்னு சொன்னோம். இப்ப என்ன செய்யறாரு? உண்மைன்னு தான் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு இப்ப சொல்லிட்டாரா? இப்ப அதை போடுங்க. இப்ப ஆடியோவை வகை பிரித்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம விதத்துக்காரரை பார்த்து பேர் ஒரு கேள்வி கேட்கறது என்ன? சல்லாசலம் காலத்துல இல்லாததையெல்லாம் இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்களே. கட்டடம், ஃபேனு, பேனா, பேண்ட், பில்டிங், பத்திரிகை நடத்துறது, மதரசா நடத்துறது, இதெல்லாம் எப்படி? உடனே அவங்க சொல்லுவாங்க, பித்அத் ரெண்டு வகை, லுகவி ஷரஐ. லுகவின்னு சொன்னா உலகம் சம்பந்தப்பட்டது, ஷரஐன்னு சொன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம கேட்கிறோம், இப்படி பிரிச்சது யாரு? குர்ஆன் அல்லாஹ் பிரிச்சு தந்தானா? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு தந்தாங்களா? அப்ப நம்ம கேட்கிறோம். ஏங்க நம்முடைய மார்க்கத்துல உலகம் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது என்று ரெண்டா இருக்குது. ஒரு மனிதன் உறக்கத்திலிருந்து விழித்ததிலிருந்து அவன் உறங்குகின்ற வரைக்கும் எல்லாமே இபாதத்து தான். அவனுடைய உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், மூச்சாக இருக்கட்டும், எல்லாமே வணக்கம் என்கின்ற போது அதுல என்ன உலகம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் வணக்கம் சம்பந்தப்பட்டது, எல்லாமே நன்மை தருகின்ற ஒவ்வொன்றுமே வணக்கம் தான். இதுல இப்படி ஒரு பிரிவினம் ஏற்படுத்தக்கூடாது. அப்ப இதான் இப்ப கருத்துனாரு, இப்ப இல்லைன்னு மறுத்துட்டாரு. நீங்க நல்லா திருப்பி திருப்பி அந்த ரெண்டை போட்டு பார்த்தாலேயே அந்த ரெண்டுக்கு இந்த சபையில 2 தடவை சொன்ன விளக்கம் பார்த்தாலே மண்டை காஞ்சி போயிடும் நமக்கு. என்னதான் அவர் சொல்றாருங்கிற இப்படி இருக்கு. சரி, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன? அந்த பழசிலே ஒன்னொன்னா வச்சுக்கிறோம், மொத்தத்தும் சொல்ல முடியாது. புதுசா நாங்க எடுத்து போடுறது விடுபட்ட கூடாது. அலிஃப் லாம் மீம் முதல்ல எடுத்துக்கிறோம். அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அர்த்தம் இல்லாத அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் இறக்குவானா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு. முதல்ல அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நிறுவிட்டு, இதான் இதுக்கு அர்த்தம், இவங்க அர்த்தம் இல்லைங்கிறாங்கன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் எங்க இருந்து எடுத்தீங்க அதை சொல்லிவிட்டு, அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னு இவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு என்ன இருந்துச்சீங்க, அது ஒரு கேள்வியா கேளுங்க. இப்ப நம்ம என்ன எழுதணும், அதை படித்த நம்ம சகோதரர் எல்லாருக்குமே தெரியும். நாங்க பதிலே சொல்ல வேண்டியதில்லை. பாக்குற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கிறீங்கல்ல, அவங்க தர்ஜுமா எடுத்து படிச்சு பார்த்தா எல்லாம் விளங்கிக்குவாங்க. அவ்வளவு தெளிவா கிளீனா நினைஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். நம்ம என்ன கேட்கிறோம், வெறும் அலிப் என்றால் எடுத்து அர்த்தம் கிடையாது. அலிப்னா அலிப்பு தான், எந்த ஒரு கருத்தையும் தராது. லாம்டா லாம்ங்கிற ஒரு எழுத்து தான். இந்த கானா சானா பானா மானான்னு சொன்னாங்கல்ல, அதுதான். கானடா காணத்தான், சானாடா சானாத்தான், அது ஒரு கருத்தையா தராது. அதே மாதிரி அலிப்புனா அலிப்புங்கிற எழுத்து, லாம்டா லாம்ங்கிற எழுத்து, மீம்டா மீம்ங்கிற எழுத்து, அலமேன்னு சேர்ந்தா ஒரு அர்த்தம் வரும், ஒரு சொல்லாகும். அலிப்பு லாமு மீமுன்னு எழுத்தா சொன்னீங்களே, ஆனால் கானா மூனா சானா மாதிரி தான் அது வரும். இப்படியான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான், அலிப் லாம் மீம்னு சொல்றான். இது இந்த மாதிரி ஒரு தட்டு போய் நம்ம சொன்னோம்னா பயங்கர அப்ஜெக்ஷன் வரும். மாற்று மதத்தவர்கள்லாம் இந்த குர்ஆனை குறை காணுவதற்காக வேண்டி துடித்து கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அலிஃப் லாம் மீம்னு ஆஹா நம்ம சொன்னபடி கரெக்டா உளறாருன்ற மாட்டாங்க. யாராச்சும் கேட்டாங்களா? அலிஃப் லாம் மீம்னு சொன்ன உடனே அது அற்புதமே நினைத்தார்களே தவிர சின்னப்படி அர்த்தம் இல்லாம உளறாருன்னு நினைக்கல. அப்ப இது அந்த காலத்துல ஒரு நடைமுறையில இருக்க போய் தானே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணல. சஹாபாக்கள யாராவது போய் என்னங்க அலிஃப் லாம் மீம் புரிய மாட்டேங்குது, என்ன விளக்கம், அலிஃப்னா என்ன லாம்னா என்னன்னு கேட்டாங்களா? அப்ப இப்படியான ஒரு வழிமுறை அந்த காலத்தில் இருந்தால் மாத்திரம்தான் இதை பயன்படுத்த இயலும். இல்லாமல் பயன்படுத்தி இருந்தால் சஹாபாக்களும் கேட்டிருப்பார்கள், எதிரிகளும் கேட்டிருப்பார்கள். சஹாபாக்களும் கேட்கவில்லை, எதிரி இவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறோம். நீங்க என்னத்தான் கேட்டாலும் அந்த நம்ம குறிப்பு 2ஆம் நம்பர் குறிப்பில் எழுதியிருக்கிறோமே, உங்க வாதத்தெல்லாம் கேட்டு போய் இந்த குறிப்பு ஒருத்தர் படிச்சாருன்னு சொன்னா மேட்ரு கிளியரா இருக்குது, 2 வரி மேவரி பிடிச்சி கேட்டிருக்காருன்னு விளங்கிடுவாங்க. அதனாலதான் சிலது விட்டுறது. உங்களுக்கு தானே ஆகுது, உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்களான்னு சென்டிமெண்டா என்ன செய்யறாரு அவரு, அதை அணுகிறார். பதில் சொல்லாம உங்களை பத்தி உங்க தர்ஜுமா பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க. அதுல இந்த முஜீபுர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாரு, நான் வரலாற்றுல ஒரு முதல் தடவையா பதிவு செஞ்சுட்டேன். என்ன பதிவு செஞ்சாரா, யாரு இதை எழுதினாரோ அவர் முன்னாடியே அவருடைய தர்ஜுமாவில் உள்ள தப்பை நான் சொல்லி காட்டி விட்டேன், அப்படி மனப்பாடம் பண்றது சொல்லிவிட்டாரு.
அது இல்ல சிரிக்கிறது சொல்லல, அதுவே அவருடைய ஒரு ஸ்டைல் அது. அதான் பாருங்க, இலங்கையில் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. இலங்கையில போயிருந்தார். இலங்கையில போயிருக்கும் போது ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க இலங்கை விவாதத்துல. அந்த சொல்லும் போது மறுத்துருவாரு, அவங்க கருத்தை மறுத்துப்படுவாரு. மறுத்துப்பட்டு வந்து அவங்க எதை மறுத்தார் அதை வந்து தன் கருத்தை இந்த விவாதத்துல சொல்லியிருப்பார். போன அமர்வுல போன தலைப்புல இலங்கையில அந்த இவருடைய எதிரணியினர் ஒரு கருத்தை வைக்குவாங்க, அது தப்புன்னு சொல்லிவிடுவாரு. தப்புன்னு சொல்லிவிட்டு எதை தப்புன்னு சொன்னாரோ அதை அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதே உதாரணத்தோட போடுங்க. அதை நாங்க ஏன் ஆதாரம் கொண்டு வரணும்? ஒரு அரங்கத்திலே இல்லைண்டா இல்லதான், இதுக்கு ஆதாரமா அப்படின்னாங்க. உலக விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப குராதீசல வச்சுட்டு உலக விஷயத்த பேசுறோமா? பேசுறது குராதீசல. ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு தீர்வு காண்பதும் குர்ஆன் ஹதீஸும் தான். இப்ப அவங்க நாங்க ஆதாரம் கேட்ட தேவையில்லைன்னு சொன்னா குர்ஆனுடைய வசனம் இப்படி இருக்கிறது, அது இப்படி இருக்கிறது, அதனால் எங்க தரப்பு ஆதாரம் கொண்டு வர தேவையில்லை அப்படி சொல்லணுமா? அரங்கத்தில் கூட ஒரு ஆள் வரலையே, அவங்க ஆதாரம் தேவையா? அதனால தர தேவையில்லை, இதுவும் ஆதாரம். அப்படியே ஒப்பந்தத்தில் குர்ஆன் போட்டோம். அதனால ஆதாரம் கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? மறுப்பவர் தான் கொண்டு வரணும். ஒரு விஷயம் கூடாது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல இருக்குதுங்க, கூடுங்கிறதுக்கு அல்லாஹ் ஷார்ட்டா சொல்லிவிட்டான். ஒவ்வொன்னு அப்ப அந்த அரங்கத்தில் ஒருத்தர் இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பீங்களான்னு இவருக்கு எதிர்பார்த்து கேட்கிறாங்க. அதை கிண்டல் பண்ணினாரு, அதை மறுக்கிறாரு. அந்த மறுத்ததைய இந்த இறைவன் உருவம் உண்டாங்கிற தலைப்பில் என்ன செய்வார், இங்க பேசியிருப்பாரு பாருங்க. அதை எதை அங்க மறுத்தாரோ பதில் சொன்னாரோ. ஆதாரம் வைக்கணும், இருக்கிறவங்க ஆதாரத்தை கொண்டு வரணும். ஒரு ஆள் இந்த அரங்கத்துல இல்லங்கிறேன், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்றாக்கா அவர் இங்க இல்லங்கிறதுதான் ஆதாரம். அதாவது இருக்கிறாரா ஆதாரம் என்னங்க, இந்த இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும். அரங்கில் இல்லைங்கிறதுதான் இல்லங்கிற ஆதாரம், அதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு தெரியல. இல்ல அதெல்லாம் இல்ல, முடிஞ்சு போச்சு. அதனால இருக்குதுங்கிறவங்க ஆதாரம் தரணும். அதாவது இலங்கையில வந்து நம்ம மக்கள் இந்த கருத்தை சொன்னாங்க, நம்ம மக்கள் இல்ல, இவருக்கு எதிரணியில உள்ளவங்க அதை மறுத்து அதை கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்கல்ல அதையே கொண்டாந்து கொண்டா வச்சாரு. அப்ப என்னன்னா ஒரு நிலை கிடையாது, என்னத்தையாவது சொல்லணும். சபை வாயில் என்ன வருதோ, முந்தி சொன்ன முரணா இருக்க, காப்பி அடிக்கிறமே, இதைத்தானே மறுத்து பேசிட்டு வந்தோம், மறுத்து பேச நம்ம ஆதரிக்கிறோமே, ஆதரிச்சு பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதற்கு தான் இதெல்லாம் எடுத்து காட்டுற ஒரு மனிதரை எடை போட்டு பார்ப்பதற்கு அவருடைய இந்த தடுமாற்றங்கள், ஒரு தெளிவற்ற தன்மைகள், ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய ஆதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமாண்டு. அதுக்கு அடுத்து வர்றேன், நான் பாயிண்ட் வர்றேன். அலிபுலாமி சொல்லிட்டேன், இடையில ஒன்னொன்னா விடாம சொல்லி புதுசா ஒண்ணு நீங்க வைக்கல, ரொம்ப ஸ்டாக்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிடறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இறைவன் எங்க இருக்கிறான்னு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் பல இடங்கள்ல இறைவன் எங்கும் இருக்கான்னு பேசியிருக்காரு, பல கிளிப்பை சேர்த்து ஜாயின் பண்ணி தான் போட்டோம். இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, அது அப்படி சொல்றது வழிகேடு அப்படின்ட்டாரு, முடிஞ்சு வச்சுக்கத. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த குற்றவியல் சட்டம் இஸ்லாத்துல விபச்சாரத்திற்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த விபச்சாரம் செய்யறதுக்கு வந்து இவங்க சில வழிமுறைகளை வந்து சொல்லி தர்றாங்க. விபச்சாரம் செய்வதற்கு என்ன இல்ல, ஒரு பெண்ணோட ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா மாட்டிக்கிட்டான். 13 விபச்சாரம் செஞ்சுதான் கையை மையமா போலீஸ்ல பிடிச்சு விட்டாங்க. அப்ப விபச்சாரம் செய்வதற்கு தண்டனை கொடுக்கணும்ல. அப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அது என் பொண்டாட்டி அப்படிங்கிறான். விபச்சாரத்துல மாட்டுறான், ஒரு பெண்ணோட கையை மையமா மாட்டிட்டாங்க. 4 சாட்சி மார்க் அடிப்படையில் 4 சாட்சிகள்லாம் இருக்கிறாங்க. என்னடான்னு கேட்கும் போது இல்லங்க மனைவிங்கிறான். அவனை ஒன்னும் செஞ்சிடக்கூடாது, தண்டனை கிடையாது. ஏப்பா தண்டனை கிடையாது? அது சொல்றாங்க பாருங்க, உளவு கால ஹிய இம்ராத்தி, இவ என் பொண்டாட்டி என்று அவன் சொன்னால் லா ஹத்த அலைஹி, அவன் மீது இந்த ஹத்து என்கிற தண்டனை இல்லை. வலா அல சுஹூதி, சாட்சி சொன்னாங்கல்ல அவன் விபச்சாரம் செஞ்சாண்டு, அது அவதூறு வரும்ல, அவங்க மேலும் தண்டனை கிடையாது. எந்த அளவுக்கு லபித்தா அன்னஹா ஜௌஜத்தஹு ஃபலா ஹத்த, அத பஹ்ருங்கிற கிதாபுல இருக்குதான், ஒருத்தன் வந்து என் மனைவிதான் என்று வாதிட்டு விட்டாலேயே அவன் மீது ஹத்து கிடையாது. இன் கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவ வந்து இன்னொருத்த மனைவியா இருந்தாலும் சரி. எப்படி கேட்ட, ஒரு பொம்பளையோட மாட்டிட்டான், அவன் பொண்டாட்டியே கிடையாது, வேற ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டி இருந்தாலும் வாயால பொண்டாட்டின்னு சொல்லிட்டா, பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு எப்படி ஒண்ணு தண்டிக்கிறது? அப்படி சட்டம். இப்படி சொன்னா எவனாச்சும் வச்சாரு தண்டிக்கப்படுவானா? இந்த சட்டத்தை அப்படி பெருந்தெடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு வைங்க, மாற்ற 50 பேர் என்ன பண்ணிடுவான், ஏன் பொண்டாட்டிடுவான். அது அடுத்தவன் பொண்டாட்டி, அப்படித்தான் அடுத்தது. தெளிவான வாசகம், நான் வந்து கூட குறை சொல்லல. லவித்தா மூலத்தை பாத்துக்கிறங்க. ஒருவன் வாதிடுவானையானால் அன்னஹா ஜௌஜத்துஹு, இவள் என் மனைவி என்று வாதிடுவாளையானால் ஃபலா ஹத்த, அவனுக்கு தண்டனை கிடையாது. ஒயின் கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவள் இன்னொருவனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஒலா